சலனம் 283. அஞ்சுவுக்கு அதிகாலை அலாரம் எல்லாம் தேவையே இல்லை. வழக்கம் போல் முழிக்கும் நேரம் காலை 5 மணி. அவளின் கைகள் அவளையும் அறியாமல் கைவிட்டு தேட அருகில் கணவன் இல்லை. நொடியில் முழித்து அவர் எங்கே என்று பார்க்க நடு இரவில் நடந்தது எல்லாம் நினைவுக்கு வந்தது. ஒரு புன்னகை என்னவோ தன்னவனை நினைக்கும் போது பின் மகனை பார்க்க தன்னை அணைத்து இறுக்கி பிடித்து உறங்கிக் கொண்டிருக்கும் செல்ல மகனின் முகத்தையே உற்று பார்த்தாள். என்ன சேட்டை செய்தாலும் தன்னிடம் மட்டும் சமத்தாக இருக்கும் அவனை ஏனோ அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். தூங்கும் போது தன் கணவனைப் போலவே இருப்பதால் அப்படியே குட்டி ஈஸ்வர் தான் பின்னாடி பெரிய ஆளாக வருவான் என்று நினைத்து கொண்டு நெற்றியில் முத்தமிட்டாள். பெண் மனம் என்னவோ கணவனை நாடியது. என தான் நள்ளிரவில் வாழ்த்துவிட்டு போயிருந்தாலும் தற்போது கூட இல்லையே என்று அந்த அதிகாலை பல ஏக்கங்களுடன் விடிந்தது அவளுக்கு. அந்த நேரம் கதவு தட்டும் ஓசை. இவ்வளோ மென்மையாக பேரன் தூங்குகிறான் என்று தட்டும் அந்த மென்மையிலேயே அவளுக்கே தெரியும் தன் மாமியார் தான் என்று. அஞ்சு அறையின் கதவை நீக்க அங்கே அன்னம் மருமகளுக்கென்று நெய்யப்பட்டிருந்த வேலைப்பாடுகள் நிறைந்த அழகிய பட்டு சேலையுடன் நின்றார். எப்போதும் யாருக்கு பிறந்த நாள் என்றாலும் அன்றைக்கு அந்த வீட்டில் எல்லாவற்றையும் சிறப்பாக அவரால் என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவார். இன்றும் அப்படிதான். அஞ்சு காலில் விழப்போக மருமகளின் தலையில் கையை வைத்தவர். எப்பவுமே நல்லா இருக்கணும், ஆனா சேர்ந்து வந்து உன் புருஷனுடன் காலில் விழு, தனியா வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். தலையை ஆட்டியவள் அவர் போனவுடன் குளித்து புது சேலையுடன் வெளியே வர அங்கே நந்தினி காத்திருந்தாள். அக்கா கூப்பிட்டு இருக்கலாமே, எதுக்கு உன் சீமந்த புத்திரன் முழிச்சிட்டு எல்லாரையும் ஓட விடுறதுக்கா? அவன் இப்ப எல்லாம் சேட்டையே பஞ்சதில்லக்கா. நம்பிட்டேன் பாப்பா. எல்லாரும் உலக அமைதி வேண்டுதல் மாதிரி அவன் தூங்குற நேரம் வீட்டுக்கு அமைதி இருக்கும். உன் பிறந்த நாள் ஆச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நினைத்துதான் நான் எழுப்பல என்று எழுந்து வந்து தங்கையை அணைத்து கொண்டு ஒரு அழகிய மோதிரம் ஒன்றை கொடுத்து, உன்கிட்ட இல்லாத ஒன்றுன்னு இப்போ இல்லை, புதுசா நான் அப்டேட் இல்லை, அதான் எனக்கு என்ன வாங்கணும்னு ஒன்றுமே தெரியலை. இது உன் அக்கா நம்ம அண்ணா கம்பெனியில் உழைத்ததுக்கு கொடுத்த பணத்தில் வாங்கினது, அதான் இந்த மோதிரம் என்று போட்டுவிட்டு அவளின் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்கா. கையில் 10 விரல் இருக்கு. உன் மோதிரம் உன் மகனை ஒரு டைம் கீறிட்டுன்னு இப்போ வர நீ ஒன்றும் போடாமல் இருக்க. இதையும் கழட்டி வச்சிடாத, எப்போவுமே கையில் இருக்கணும். சரிங்கக்கா. சரி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன் பாப்பா. இன்னைக்குமாங்கக்கா நீங்கள் போகணும்? மகிழ் பாப்பா அங்கே தானே இருக்கா? அஞ்சுவின் முகம் ஏங்கிவிட்டது மகளை நினைத்து. ஒரு நாள் அவளை காணாமல் தவிப்பதை ஒரு அம்மாவாக இன்றுதான் உணர்ந்தாள். அக்கா பாப்பா நல்லா இருக்காளா? அவளுக்கு என்ன, அவள் ஏஞ்சல், ஈவினிங் பாப்போம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அம்மா இப்படி பட்டு சேலையில் இருப்பதை கண்டு முழித்த அன்பு, அம்மா இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவ். எதுக்கு கண்ணா லீவ்? பட்டு சேலை கட்டியிருக்கீங்க, டொர்ற எதுவும் போகிறோமா? அறிவு என் புள்ள, ஒரு சேலை கட்டுனா வெளியே போறோம்னு யோசிக்கிறான் பாரு என்று அவன் முகத்தில் முத்தமிட்டு, அம்மா கோவிலுக்கு போறேன், நீ ஸ்கூல் போகணும் சரியா? என்னங்கம்மா விசேஷம்? அம்மாவுக்கு பிறந்த நாள். அவன் கண் விரிந்தது. அழகாய் மழலை மொழியில், ஹாப்பி பர்த்டேவா உங்களுக்கு? ஆமா. பர்த்டே கேக் வெட்ட போறோம், ஜாலி ஜாலி. அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே, ஸ்கூல் லீவ் என்று எழுந்து கையை தூக்கி படுக்கையில் குதிக்க, டேய் இப்படி பண்ணாத, அப்பா பார்த்தா அவ்வளோதான். அப்பா என்றதும் குடுகுடு வென்று ஓடி குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அதில் சத்தமாக சிரித்து விட்டாள். அவன் காலை கடனை முடிக்கணும் என்பதால் பெண், அப்பா இங்கே இல்லடா, கதவு தர. வேகமாக, அப்பா இல்லையா என்று கதவை திறந்தான். இல்லை என்று பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் எடுத்து கொடுத்து, பல் துளுக்கு அம்மா சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று கீழே வர அண்ணம், என்னம்மா என் பேரன் எழுந்துட்டானா? என் மகன் இல்லை என்றதும் உன் மகனுக்கு கொண்டாட்டமா இருக்குமே. சிரித்தவள், சேட்டையெல்லாம் செய்கிறது குறைச்சிட்டானுங்கத்த. அவர் வெது வெதுப்பான சீரகம் போட்டு கொதிக்க வைத்து தண்ணீர் கொடுத்து, அஞ்சு நீ ஒரே மகன் என்று இவ்வளோ செல்லம் கொடுக்கிற, இன்னைக்கு அவன் குறும்புகள் ரசிக்கலாம், ஆனால் ஒரு கட்டுப்பாடு தான் அவனின் எதிர்காலத்துக்கு நல்லது. நம் தொழில் அதிகப்படியான சுதந்திரம் அவனின் எதிர்காலத்துக்கு நல்லது. அவன் பொறுப்பேற்கும் போது வேலை வேலை என்று இருக்கணும். அப்போது அவனுக்கு இந்த கட்டுப்பாடுகள் நிறைய வேலை கடுப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த பிசினஸ் வேணாம்னு முடிவெடுத்தால் இந்த தொழிலின் எதிர்காலம் அவன்தான். பின்னாடி ஐயோ அன்னைக்கு இப்படி இருந்திருக்கலாமோன்னு யோசிக்க கூடாதுமா. என் அறிவுக்கு ஏற்றதை நான் சொல்றேன், அவ்வளோதான் நான் சொல்றது. உங்க மகன் பொறுப்பெடுத்து அவனை பார்த்துக்கு வரத்த. நம்ம பிசினஸை நீங்க 2 மகன் வச்சு டெவலப் பண்ணீங்க, நம்ம 3 பசங்க 2 பொண்ணுங்களை வச்சு 5 பேர் பண்ணுவாங்க. அப்போ
பல்கி பெருகும், கவலைப்படாதீங்க. ஏனோ பிரித்து பார்க்காத மருமகள் கிடைப்பது எல்லாம் வரம் என்று நினைத்து சிரித்தபடி தலையாட்டினார். அஞ்சு தண்ணீர் வாங்கி கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்க குடிக்க வைத்துவிட்டு போய் ரெஸ்ட் ரூம் போ. மா அப்புறம் போறேன். கண்ணா, இதெல்லாம் அப்பப்பவே போகணும், அப்போதான் வயிறு சுத்தமாகும். அவன் காலை கடன் எல்லாம் முடிக்க அவனை குளிக்க வைத்து விட்டு நிமிர, அம்மா என்னடா? அப்பா எங்க போயிருக்காங்கம்மா? ஆஃபீஸ். அப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் குளிக்கிறேன். ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கக்கூடாது அம்மா, கொஞ்சம் ப்ளீஸ் என்று கெஞ்ச, சரி சரி சீக்கிரம் வா என்று சொல்லி வெளியே வந்தாள். அறைக்குள் வந்து அமர ஏனோ அவளையும் அறியாமல் புருஷனை மனம் தேட முகம் சோர்ந்து விட்டது. குளித்து முடித்து வெளியே வந்த அன்பு, அம்மா. அவள் நினைவு அங்கே இல்லை. மீண்டும் அம்மா அம்மா என்று அருகில் டவலுடன் வர, அச்சோ ஈரத்தில் விட்டுட்டேன் என்று அவள் அவசரமாக துடைக்க, அம்மா என்ன கண்ணா? பர்த்டே அப்போ சிரிக்கணும், மூஞ்சி உம்முன்னு வைக்கக்கூடாது. அந்த வார்த்தை தன் கணவனின் வார்த்தை. நல்ல நாளில் கொஞ்சம் மூஞ்சி உம்ம அல்லது உறைஞ்சு. ஆனால் நல்ல நாளில் ஏண்டி இப்படி இருக்க? மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு வையேண்டி கொஞ்சம்னு சொல்வதை போல் மகன் சொல்ல அவன் முகத்தில் மீண்டும் முத்தமிட்டாள். அவனோ, ஏமா உம்முன்னு இருக்கீங்க? அப்பா திட்டாரா? பேரனுக்கு பால் கொண்டு வந்த அண்ணம், என்னடா என் மகனை பார்த்தா திட்ட மாதிரியே தெரியுது. அவனோ, ஆமா அவரு தான் அம்மாவை திட்டுவாங்க. டேய், உன் அம்மா என் மகன் இல்லைன்னு தான் உம்மன் இருக்கா. அவனோ, நிஜமாவாமா? அவள் தலையை ஆட்ட, அண்ணம் என் மேல நம்பிக்கை இல்லையாட உனக்கு? பொறு, என் மகன் வரட்டும். அவனோ அஞ்சுவின் சேலையை இறுக்கி பிடித்து, மா அப்பத்தாவ அப்பா கிட்ட சொல்ல வேணாம் சொல்லுங்க. அஞ்சு, நீ ரொம்ப பயந்தவன் தாண்டா. சொல்லுங்கம்மா. அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீ போய் ஸ்கூல் கிளம்பு. அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூல் லீவ் போடட்டுமா? எதுக்குடா? உனக்கு ஹாப்பி பர்த்டே இல்லை? அதுக்கு நீ லீவ் போட்டு என்ன பண்ண போற? அக்காவும் இல்லை அப்பாவும் இல்லை, அதான் உங்களுக்கு துணைக்கு. தன் முகம் எதனால் வாடி இருக்கிறது என்பதை உணர்ந்த மகன் கண்டு அவன் முகம் எங்கும் கொஞ்சி எச்சிலாக்கி, நீ வளர்ந்தாலும் அம்மா மேல் பாசமா இருப்பியா? மேஞ்சவன், அம்மா நீங்க கீழே வாங்க என்று ஓடினான். அண்ணமும் அஞ்சுவும் பின்னாடியே ஓடி வர அவனோ வெளியே ஓடி போய் தங்களின் வீட்டு தோட்டத்தில் பூவை பறித்து கொண்டு வந்து, ஹாப்பி பர்த்டேமா என்று கொடுத்தான். தங்கம் என்ன வெள்ளி என்ன, தன் மகன் தனக்கு தெரிந்த மொழியில் தன் அன்பை வெளிப்படுத்தும் அந்த முறையே அவளை மகாராணியாக உணர செய்தது. அச்சோ, எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டானே, தலடா என்று வந்த நிலவன் ஒரு குட்டி கேக் மற்றும் பெரிய மைக்ரோ ஓவனுடன் வந்தான். என்னடா இது? இது கேக் என்னோட சேவிங்ஸ்ல நானே வாங்கினேன். சித்தப்பா எப்படியோ ஈவினிங் பெருசா வெட்டுவார். அப்புறம் இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் இருப்போம், அதான் நான் குட்டியா வாங்கினேன் என்று அங்கே மெழுகுவர்த்தி ஏற்ற கேக் வெட்டி அது அழகான நாளாக ஆரம்பமானது. இந்தாங்க சித்தி, உங்களுக்கு கிஃப்ட் என்று நீட்ட அவள் பிரித்து பார்த்து, டேய் நிலவா, ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன். அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு தான் வாங்கல. நீங்க நிறைய டைம் செல்போனில் சர்ச் பண்றதை பார்த்து தான் வாங்கினேன். ஹாப்பி பர்த்டே சித்தி. தேங்க்ஸ் மை டியர். அங்கே வந்த அண்ணம், என்னடா இது குட்டி ரேடியோ வாட்டம் இருக்கு, மைக்ரோ ஓவன் பார்த்தா அடுப்பு தான் இதுவும். வீட்டில் இத்தனை அடுப்பு இருக்கிறப்போ இது எதுக்குடா? வெளியேயும் கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க. சித்தி சூப்பரா குக்கர்லயே கேக் பண்ணுவாங்க. இதை வாங்கி கொடுத்தா அப்புறம் விதவிதமா கேக் செஞ்சு தருவாங்க. அதான் கேக் எல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லடா, அப்பதான் ஹெல்த்தியா கூட கேக் செய்யலாம். அஞ்சு, நான் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் செய்கிறேனுங்கத்த. என்னவோ அது உங்களின் பாடு. ஆனா உடம்புக்கு கெடுதல் தர உணவெல்லாம் நான் செய்ய அனுமதிக்க மாட்டேன். என் காலம் வரைக்கும் இல்லை, என் பேரனுங்களுக்கு. பேரன் வந்தாலும் நம்ம வீட்டு அடிப்படையில் சத்தானது தான் சமைக்கணும், சமைச்சு சாப்பிடணும். அஞ்சு, சத்தானதே செய்கிறேன், உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் சமைக்கவே மாட்டோம் அத்தை என்னும் போதே அண்ணாமலை வந்து, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அஞ்சுமா. நன்றி தாத்தா என்று அவரின் காலில் விழப்போனவளை தடுத்து தூக்கி ஈஸ்வர் கூட வந்து தம்பதியர் சபையரா வந்து விழணும், தனியாளா இல்லை சரியா? தலையை ஆட்டினாள். அன்புவை பள்ளிக்கு சமாதானம் செய்து அனுப்பிவிட்டு அறைக்குள் வந்தவளுக்கு தன் கணவன் இல்லாமல் ஏதோ பைத்தியம் பிடித்தது போல் இருந்தது. ஏனோ குழந்தைகள் அருகில் இருக்கும் போது அதன் அருமை தெரியாது போலும், இல்லை பிரியும் போதுதான் அதன் வழி புரியுமோ எனவோ. வீட்டில் அனைவரும் வாழ்த்தையும் கூட மகளிடமிருந்து வாழ்த்து வராதது அவளுக்கு உள்ளுக்குள் வேதனை கூடவே. கண் முன்னாடி வலம் வரும் மகள் 2 நாளாக கண் முன்னாடி வராமல் இருப்பது அவருக்கு வேதனை. சொல்லவும் தெரியவில்லை. ஏதோ மனம் நெருடலில் தவிக்க அந்த தனிமையை போக்க முகிலன் அழைத்தான். அவனிடம் பேசினால் ஏதோ அஞ்சுவிற்கு அகிலமும் மறந்துவிடும். பேச பேச புன்னகையில் மூழ்கி போனாள் அவள். சாப்பிட்டு முடித்துவிட்டு மகிழும் பிரியாவும் தங்கள் பணி செய்யும் புரொடக்ஷன் அறைக்கு வந்தனர். மகிழ் சோர்ந்திருந்தாள். என்னாச்சுங்க மணி? எனக்கு மனசே சரியில்லடி. ஏன்? அம்மாவை அட்டாக் பண்ணினா அவங்களால சமாளிக்க முடியுமா?
ஹே, எல்லாருக்குள்ளும் ஒரு திடகாத்திரம் பலம் எல்லாம் நிறைந்திருக்கும். சமயம் வரும்போது அது வெளிப்படும். பாவம், இவள் ஒரு பெண் தானே என்ற மாதிரியே பார்க்க கூடாது பெண்களை. ஹே, அவங்க இப்போதாண்டி கொஞ்சம் நல்லாயிட்டு வராங்க. ஹே, நீங்க எல்லாரும் தாங்குன்னு தாங்குறதால் தான் அவங்க நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம்னு நினைக்கிறாங்க. அவங்க இயல்பில் விட்டுவிட்டால் எல்லாம் சரியாயிடுவாங்க. என்னடி சொல்ற? எங்க வீட்டில் அப்படியெல்லாம் ஒருத்தரின் இயல்பை குறைச்சு மதிப்பிட மாட்டாங்க. அவ்வளோ பணம் சம்பாதிக்கிற எங்க தாத்தாக்கள் அப்பாக்களே எங்க அப்பத்தாவின் சொல்லுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு நான் 10 மாசம்தான், உங்க அம்மாவுக்கும் நான் 10 மாசம்தான். ஆனா என் அம்மாவுக்கு இருக்கிற தைரியம் உங்க அம்மாவுக்கு இருக்காது. ஏன் அப்படி சொல்ற? என் அம்மா பிரசவம் முடிந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த 3வது நாளே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா பார்க்க யாரும் இல்லை. ஆனா உன் அம்மாவுக்கு ஒன்னொன்னும் அவங்க உட்கார்ந்த இடத்துலயே கிடைச்சதுன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க. இது பொறாமைக்கு சொல்லலடி. நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என் அம்மாவுக்கும் பார்த்துக்க ஆள் இருந்தால் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஆனால் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் தானே பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. கூடவே எந்த உதவியும் செய்யாத என் தாத்தா அவரையும் பார்த்துக்கிட்டாங்க. உங்க அம்மா சின்ன வயசுல இருந்து பேம்பர்டு சைல்டு, அதாவது உங்க மாமா பெரியம்மா அம்மாச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பான்னு சார்ந்தே இருந்துட்டாங்க. சொல்லப்போனா உங்க அம்மா ஒரு செல்ல பிள்ளை எல்லாருக்கும். ஆனா எங்க அம்மா அப்படி இல்லை. என் அம்மாவின் அம்மா எங்க தாத்தா சரியில்லையா இல்லை அவங்களுக்கு அந்த லைஃப் பிடிக்கலையான்னு தெரியல. அப்போவே 2 பொண்ணுங்களை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணி வேற ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டதால் அம்மா சின்ன வயசுல இருந்தே அந்த லைஃப் எல்லாமே தனியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. உன் அம்மா அன்பால் குளித்த ஒரு குழந்தை, என் அம்மா அன்புக்கு ஏங்கிய குழந்தை. இந்த கடவுள் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷத்தையோ இன்னொரு பொண்ணுக்கு துக்கத்தையும் கொடுக்கிறார். அது தப்பு இல்லையா? மகிழ், அம்மா இல்லாட்டி அந்த குழந்தைகள் வாழ்க்கை நாசமாயிடும் என்று உங்க அம்மாச்சிக்கு தெரியலையாடி? அவங்க அம்மாவா இருந்தா அவ்வளோ செல்ஃபிஷா யோசித்திருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை வாழணும் மட்டும் யோசிச்சிருக்காங்க. மகிழுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போதுதான் தன் அப்பாவின் நிழலில் வாழ்வதுதான் பாதுகாப்பு என்று நினைக்கிறோம். அதையும் தாண்டி நானும் என் அப்பாவுக்கு நிகரா மாறணும் என்று என்னென்னவோ தோன்றியது. பிரியா, நான் போர் அடிக்கிறேன் அடி. ஏ சொல்லு, நானும் சுகன்யா ஆண்டி பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நீ மட்டும் ஆண்டின்னு சொல்றது என் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஏன், ஏற்கனவே தேவுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. யாராச்சும் ஆண்டி கூப்பிட்டா மட்டும் சாணி எடுத்து வாயில வச்சிடுவேன் என்றெல்லாம் புலம்புவாங்க. ஏண்டி? ஏன்னா அவங்களுக்கு வயசாகுதுன்னு அவங்களால் ஏற்றிக்க முடியல. ரொம்ப ஜாலியா இருக்காங்கன்னா அது தீபக் மாமா சப்போர்ட் தானே. ஆனா அம்மா இப்போ இவ்வளோ ஜாலியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அம்மா சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. என் அம்மா சின்ன வயசில் சந்தித்த விஷயம் கூட பயங்கரம். மும்பையில் இருக்கிறப்போ அப்பாவும் வேலைக்கு போயிடுவார். அம்மாவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் பண்ணின விஷயங்கள் பல. தாத்தா வேலை செஞ்சா மட்டுமே குடும்பம் ஓடும். அம்மா ஸ்கூல் விட்டு வந்ததும் பக்கத்து கடையில் தாத்தா டிஃபன் வாங்கி சாப்பிட சொல்லியிருப்பார் போல். அக்கம் பக்கம் நம்பி தானே அந்த காலத்தில் எல்லாரும் இருப்பார்கள். தாத்தாவும் நம்பி விட்டுட்டு போயிட்டார். அந்த ஆளு வச்சிருக்கிற சின்ன சாப்பாட்டு கடைக்குள் கூட்டிட்டு போய் இட்லி தர என்ற பேரில் அம்மா கிட்ட தப்பா சட்டையெல்லாம் கலட்ட சொல்லி நிக்க வைப்பாராம். அம்மாவுக்கு இருக்கிற பசியில் அதெல்லாம் சரி தப்புன்னு கூட தெரியாதாம். அந்த ஆளுக்கு வயசு ஒரு 40 இருக்கும். அம்மாவுக்கு வயசு ஒரு 10. தினமும் தப்பா டச் பண்ணியிருக்காரு. பேட் டச் பண்ண ஹக் பண்ண அம்மாவுக்கும் இது சரியா சரியில்லையான்னு கூட தெரியல. நாளாக அம்மா அந்த ஆள் கடைக்கு சாப்பிட போறதே இல்லை. அவன் கூப்பிட்டு வராட்டி வீட்டுக்கே வரவும் அம்மாவுக்கு பயம். இட்லி கடைக்காரன் தான் தனது வீட்டு ஓனர். அப்பாவுக்கு மும்பையில் வேலை வாங்கி கொடுத்தது அவன். ஒத்துக்கலனா உன் அக்காவை கொன்னுடுவேன், உன் அப்பாவுக்கு வேலை இல்லாம போய் எல்லாரும் பிச்சை எடுப்பீங்க என என்னென்னவோ சொல்லி மிரட்டி இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அம்மா வயசுக்கு வந்திருக்காங்க. அப்போதான் அந்த கிழவன் அம்மா கிட்ட தப்பா நடந்துக்க முயல. அம்மா அவனை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு ஓடுறப்போ அந்த கடைக்காரனின் மனைவி பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாதப்போ இட்லி கடைக்காரன் மனைவி கிட்ட அழுது, அம்மா உண்மையை சொல்ல. அவங்க ஏன் அவனை கண்டு பயந்து ஓட துரத்துவாங்க. இவனுங்க எல்லாம் சல்லாபம் பிடிச்ச நாய்ங்க, ஓடாத, இனி ஓடவேன்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுத்துருக்காங்க. அம்மா பயப்பட அவங்களே பிளேடு வாங்கி கையில் கொடுத்து அம்மாவை கூப்பிட்டு, இன்னொரு முறை உன்கிட்ட யாராச்சும் இப்படி நடந்தா அவன் உன்னை கண்டு பயப்படுற மாதிரி அவன் உடம்பில் மறக்க முடியாத காயம் ஏதாச்சும் பண்ணுன்னு மறுநாள் என் அம்மா அவங்கள தொட வந்த கைய பிளேடால் கீறி இருக்காங்க. அந்த நாய் விடல. அவன் அம்மா கிட்ட அவன் பலம் எல்லாம் கூட்டி மோசமா நடந்து பிளேடுவை பிடுங்கி இருக்கான். நொடி நேரத்தில் சுதாரித்த அம்மா வேகமா அங்கே கிடந்த அருவாமனை எடுக்க அவனோ சின்ன பொண்ணு தானே எண்ணி பக்கத்து
பக்கத்தில் வர வர அம்மா வேக வேகமா அருவாமுனையில் கூறு பக்கம் வைத்து அவனின் கண்ணம் மூக்கு கை கால் எல்லாம் ஆழமாக கீற அன்னைக்கு பயந்தவன் தான் அடுத்து அவன் பொண்டாட்டிக்கிட்ட கூட பக்கத்தில் போய் தொட்டு பேச பயந்திருப்பான். அதுக்கப்புறம் அம்மா கிட்டேயே வரல. அவனை கண்டாலே அந்த ஏரியாவுக்கே பயமாம். அவ்வளோ பலசாலியாம். ஆனா அம்மா எதிர்த்து நின்னதுக்கு அப்புறம் அவன் அம்மாவை கண்டு பயந்து போயிருக்கான். இந்த ஸ்டோரி ஏன் சொல்றேன்னு தெரியுதா? நம்ம எல்லோருக்குள்ளும் நமக்கே தெரியாம ஒரு சக்தி மறைந்திருக்கும். அது என்னைக்காச்சும் நமக்கு பிரச்சனைன்னு வந்தா அன்னைக்கு வெளிப்படும். உன் நந்துமாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தா அவங்கள பார்த்துப்பாங்க. வேணும்னா பாரு. இல்ல பிரியா, நீ பேசுறது சாதாரண உடல்நிலை கொண்ட ஆட்களுக்கு ஓகே. ஆனால் என் அம்மா உள்ளுக்குள் அவ்வளோ பிரச்சனையை சந்தித்து வந்திருக்காங்க. நீ சொல்ற ஸ்டோரி எனக்கு யூஸ் ஆகும், என் அம்மாவுக்கு யூஸ் ஆகாது. ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க அவங்க. சப்போஸ் அவங்க கண்ணு முன்னாடி எனக்கு ஏதாச்சும் நடந்தா அவங்க ஹார்ட் நின்றுடும். இது உண்மை. என் உள் மனசு ஏதோ சரியில்லைன்னு படுதுடி. அந்த வேங்கடம் எதையோ சொல்லி உனக்கு பயத்தை உண்டு பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். மகிழ், பிரியா சும்மா ஒரு வாட்டி வந்து நந்துமாவை பார்த்துட்டு போலாமா? ஏய் மகிழ், நீ பண்றது சரியில்லை. எனக்கு என்னவோ நடக்க போகுதுன்னு உள் மனசு சொல்லுது. ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாம். யாராச்சும் கேட்டா என்னடி சொல்றது? அப்போ வாயில் என்ன வருதோ சொல்லிக்கலாம் என்றபடி இருவரும் வந்தனர். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என்று எழுதிய அந்த அறைக்குள் தான் என்று நந்தினியை அமர அனுமதித்திருந்தனர். அந்த அழகான கண்ணாடி அறையில் நந்தினி அமர்ந்திருப்பதே அவ்வளவு அழகாக இருந்தது. ஏனோ கால் மேல் கால் போட்டு அவள் அமர்ந்திருக்கும் காட்சியே அந்த கண்ணாடி அறையை தாண்டி காணும் ஆண்களுக்குள் ஒரு பயத்தை உண்டு பண்ணியது. மகள், பாத்தியா என் அம்மாவை? ஹலோ, என் மாமியாரும் கூட என்று சொல்லிக்கொண்டே இருவரும் உள்ளே போக அது சாப்பாட்டு நேரம். 12:30 இருந்து 1:30 வரை சாப்பாட்டுக்கான நேரம். அவரவர் வேலையை பார்க்க பிரியா அங்கே எலக்ட்ரீஷியன் ஒருவன் வயரிங் எல்லாம் சரி செய்து கொண்டிருப்பதை கண்டு, என்னடி போறப்போ நல்லா தானே இருந்துச்சு, அதுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏதாச்சும் இருக்கும் என்று மகிழ் சும்மா எதேச்சாக திரும்பி பார்க்க அவனோ கை காட்டினான். மூர்த்தியும் கை காட்டினான். நந்தினி தனது மடிக்கணினி மூலம் அங்கே நடந்த ஏற்றுமதி இறக்குமதியை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த அறையில் சட்டென மின் விளக்குகள் அணைந்து எலக்ட்ரீஷியன் தெரியாமல் விடுவது போல் நந்தினியின் கேபின் கதவின் ஒரு வயரை விட்டுவிட்டு மற்ற எல்லா வயரையும் எடுத்தான். மகிழுக்கு ஒரு நிமிடத்திற்குள் எல்லாம் புரிந்தது. ஏதோ பண்றாங்க என்று. எலக்ட்ரீஷியன் வேக வேகமாக போய்விட மூர்த்தியும் அவ்விடம் விட்டு ஓட சற்று நேரத்தில் நந்தினி வெளியே வர அவளின் அறையை தவிர மற்ற எல்லா அறையிலும் மின் விளக்குகள் ஒளிர்ந்தது. மகிழ், பிரியா இவனுங்க என்னமோ பிளான் பண்றானுங்க. கரண்ட் போனா உன் அம்மா வெளியே வருவாங்க. இதுல என்ன பிளான்? ஏதோ சம்திங். வெளியே வந்த நந்தினி சுற்றி முற்றிய பார்த்து விட்டு அங்கே தள்ளி நிற்கும் மகிழ் மற்றும் பிரியாவை பார்த்து, இங்க என்ன பண்றீங்க? சும்மா மேம். அவர்களை பார்த்து கொண்டே ரிசப்ஷன் பண்ணி அழைத்து, ஏன் ரூம்ல கரண்ட் போயிருக்கு, இன்டர்கம் ஒர்க்காகல, செக் பண்றேனுங்க மேடம் என்றவள் மீண்டும் திரும்பி மகிழ் மற்றும் பிரியாவை பார்த்து, என்னம்மா? இருவருக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. நந்தினி திரும்பி அறையை நோக்கி போக மகிழ் பிரியா என்றாள் கத்தி. பிரியா, மாடே, நான் இங்க தானே இருக்கேன், அப்புறம் ஏன் கத்துற? நந்தினி அவளின் கத்தலில் மீண்டும் திரும்பி என்ன என்பது போல் பார்க்க மகிழ் அவளை பார்த்து, போகாதீங்க என்று தலையை ஆட்டினாள். நந்தினிக்கு என்னாச்சு பாப்புக்கு? இப்படி ரியாக்ட் பண்ணா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுமே என்று கண்டுக்காதது போல் நந்தினி மீண்டும் அறைக்குள் போக கால்களை எடுத்து வைக்க மகிழ், பிரியா நீ வேகமா போய் அந்த கதவை தர. ஏண்டி, சொல்றதை கேளு. மகிழுக்கு தெரியும் அந்த கதவில் கை வைத்து தனக்கு ஏதாவது ஷாக் அடித்தாள். நந்தினி யோசிக்காமல் வேகமாய் வந்து கையை வைத்து விடும் ரகம். இல்லாவிட்டால் தன்னை பார்த்தே அவளுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று கணித்த மகிழினி, பிரியா நீ போ. பிரியா, ஏண்டி அந்த ரூம்குள்ள எதுவும் எலக்ட்ரிக்கல் ஷாக் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஆமா, நீ போய் பாரு. நான் குச்சி எடுத்துட்டு வரேன். நீ என் அம்மாவுக்கு முன்னாடி அந்த ரூம்குள்ள போ. அத்தா, நான் போய் குச்சி எடுத்துட்டு வரேன். நான் ஒத்த புள்ளடி, எனக்கு ஏதாவது ஆயிடாம பார்த்துக்கோ. என் மென்டல், அப்படியெல்லாம் ஆக விட மாட்டேன். இன்னொரு கேமராவில் என் அப்பா பார்த்துட்டு தான் இருப்பார். பிரியா பயத்தில், என் மென்டல், கேமராலாம் கரண்ட் கட் பண்ணா ஆஃப் ஆயிடும் பைத்தியக்காரி. இப்போ எல்லாம் உன் அப்பா எதுவும் பார்க்க முடியாது. நான் பிணமானதும் அப்புறம் தான் வந்து மாலை போட வர முடியும். ஒன்று பண்ணு, உன் அண்ணனுக்கு குழந்தை பிறந்தா பிரியான்னு பேர் வச்சுடு. என் ஞாபகார்த்தமா என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றிடுவேன். தயவு செய்து பேசாம போடி.
பிரியா, அப்படியெல்லாம் தனியா சாக மாட்டேன்டி. சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா உன் கையையும் பிடிச்சிட்டு தான் சாவேன். அதனால 2 பேரையும் காப்பாத்துற நினைப்போடவா. சீக்கிரம் போய் தொலை, என் அம்மா கையை வைக்கிறதுக்குள்ள என்றவள் வேகமாக அந்த பக்கம் குச்சியை தேடி பார்க்க ஒட்டடை குச்சி ஒன்று இருந்தது. அதை எடுக்க ஓடினாள் அவள். பிரியா நந்தினியை நோக்கி ஓடி வர பிரியாவின் மனமோ காதலனுக்காய் உயிரை கொடுத்தால் கூட ஒரு பிரயோஜனம், மாமியாருக்காக உயிரை கொடுக்கிற பிரியா நீ பெரிய சாதனைக்காரிதான் என்று தனக்கு தானே மெச்சிக்கொண்டு ஓடி வர, நந்தினி என்னாச்சு இவங்களுக்கு, இங்கே நின்றுட்டு இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும், எதா இருந்தாலும் ரூம்குள்ள போய் பேசிக்கலாம் என்ற யோசனையோடு எதையும் கண்டு கொள்ளாதது போல் அறையை நோக்கி போனாள் நந்தினி. சலனம் 284. மூர்த்தி வெளியே சாவகாசமாக சாப்பாட்டிற்கு செல்வது போல் பைக்கில் கிளம்ப கிஷோர் அழைத்து, என்ன பண்ணி வச்சிருக்க? அந்த மேடம் கேபின் கரண்ட் இல்லை, கூடவே கேமரா ஒர்க் ஆகல, நமக்கு தொல்லை கொடுக்கிறவர்கள் நமக்கு தேவையா? இன்னொன்று, எனக்கு என்னவோ வடிவேலன் சாதாரணமா இறந்தது போல் தெரியல. அது ஆக்சிடென்ட் தான். ஓகே, ஒருவேளை ஈஸ்வர் பண்ணியிருந்தா அவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும் இல்லையா? வேண்டாம் மூர்த்தி, நீ ரிஸ்க் எடுத்துட்டு போறேன், நீ ரொம்ப நல்லவனாவே இரு. டேய், இப்போ ஏதாச்சும் நீ பண்ணா அதுக்கு கேள்வி என்கிட்ட தான் வரும். என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லு. ஷாக் வச்சிருக்கேன் அந்த புது பொம்பளைக்கு. அவங்க என்னடா பண்ணாங்கன்னு கால் மேல கால் போட்டு, ஒரு ஆம்பளை முன்னாடி ஒரு பொம்பளை உட்காரலாமா? இன்னொன்று, ஒரு பொம்பளை நம்மளை அதிகாரம் பண்ணுது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை தான். இது உனக்கு மனவியாதி. ஆம்பளை பொம்பளைன்னு பேசிட்டு திரிகிற நீ. பொம்பளைங்க எப்பவுமே நமக்கு கீழே தான். அதான் பேசுற அளவுக்கு ஷாக் வச்சிருக்கேன். மின்சார ஷாக் எவ்வளவு தீவிரமா இருக்கும் என்பது உனக்கு தெரியுமா? நல்லா தெரிஞ்சு தானே வச்சிருக்கேன். அந்த ஈஸ்வரனை பொட்டையாடா, அவன் வராமல் பொம்பளை அனுப்பியிருக்கான். வீட்டில் சோறாக்குற வேலையை விட்டுட்டு வந்துட்டாளுங்க ஆட்டிக்கிட்டு. நான் கொடுக்க சொன்னது அதிக அளவிலான மின்னோட்டம். அது அவளின் இதய துடிப்பை பாதித்து உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். தொட்டா கேட்டா சோழி முடிஞ்சது. இவ்வளோ ஸ்பீட் நல்லதுக்கு இல்லை. எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு தூங்கி எழுந்துதான் வருவேன். அப்புறம் ஞாபகப்படுத்து, மறக்காம மாலை வாங்கிட்டு வரேன். நீ அந்த ஆந்திரா பொண்ணை கீழே விழ வச்சு படுக்க வச்சிருக்க. இன்னைக்கு இவங்களுக்கு இப்படியே பண்ணினா நீ மாட்டிப்ப. தயவு செஞ்சு கொஞ்ச நாள் அமைதியா இரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பாட கட்ட வேண்டிய வேலையை பாரு என்று அழைப்பை துண்டித்தான். நந்தினி வேகமாய் அறைக்குள் நுழைவதற்காக படு வேகமாக நடந்தார். இங்கே அறைக்குள் ஷாக் ஏதும் வைத்திருந்தால் அவருக்கு ஏதும் ஆகிவிடும் என்று பிரியா அவரை விட வேகமாக ஓடினாள். நந்தினி கதவின் அருகில் போக அவளுக்கும் கதவுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு கை தொடும் அளவே இங்கே கதவின் விளிம்பில் கை வைத்தாள். தன் மாமியாருக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்று அவள் முந்திக் கொண்டு அதில் கை வைக்க அவ்வளவுதான். பெண் அவளின் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது. அவள் ஆட ஆரம்பிக்க அவளையே பார்த்த நந்தினி, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி செய்யறா என்று யோசிக்க பிரியாவின் உடம்போ மின்சார தாக்குதலில் அதிர்ந்து உடல் ஆட ஆரம்பித்தது. பெண் அவளுக்கோ தன் கதை முடிந்தது என்று தோன்றியது. நொடிக்குள் 1000 அதிர்வலைகள் உடம்பிற்குள் ஏறுவதை உணர்ந்தவள் மனமெல்லாம் அம்மா அப்பாவின் முகம், அவ்வளவுதான் தன் வாழ்க்கை என்று மனம் சொல்ல அதற்கு பின் எந்த சிந்தனையும் ஏறவில்லை. என்னாச்சு இவளுக்கு என்று நந்தினி அவளை தொடப்போவதற்குள் மகள், பயப்படாத பிரியா, நான் இருக்கேன் என்று அவளுக்கு கத்த, மகளின் இவ்வார்த்தையில் நந்தினி அவளை தொடப்போனாள். அவளை தொட்டு விடுவாரோ தன் அம்மா என்று தள்ளிக்கொங்குமா என்ற அவளின் கத்தலில் திரும்பிய நந்தினிக்கு அதிர்ச்சிதான். கொஞ்சம் கூட சத்தமாக பேச தெரியாத தன் மகள் உயிர் போகும் அளவிற்கு கத்துகிறாள் என்று திரும்ப ஓடி வந்த மகள், இங்க ஷாக் அடிக்குது, தள்ளி போங்க என்றதும் நந்தினிக்கு மகள் தன்னையே பார்த்து கொண்டு நின்றதன் காரணம் புரிந்தது. நந்தினிக்கு என்னவோ இங்கே சரியில்லை என்று எல்லாம் புரிந்தது. தன் கண் முன்னால் தன் உயிரை காப்பாற்ற நினைத்து ஒரு பெண் உயிருக்கு போராடுகிறாள். அவளை எப்படியாவது காப்பாற்றணுமே என்று எந்த பக்கம் இருந்து கரண்ட் வருகிறது என்று அத்தோட வயர் பார்க்க அந்த வயர் அலுவலக மேற்கூரையிலிருந்து கலண்டு கீழே தொங்கியபடி தனது கதவின் ஓரத்தில் இருந்தது. குச்சியுடன் வந்தவள் பிரியாவின் கையில் ஓங்கி அடித்தாள். அவள் கதவின் விளிம்பை இறுக்கி பிடித்ததால் கரண்ட் உடலெங்கும் பாய, ஐயோ என்ன பண்ணுவேனா என்று நொடிக்குள் பயந்து விட்டாள். நந்தினி, அம்மோ பயப்படாத, அங்க வயர் இருக்கு பாரு, சீக்கிரம் எடு. என்ன நினைத்தாலோ தன் வார்த்தைக்காக வந்தவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் அவளின் உயிருக்கு ஆபத்து என்று வேகமாக வயரை கையில் எடுக்க போக இம்முறை நந்தினி, பாப்பு என்ன பண்ற? அவளும், மா குச்சியால் எடு. அவள் அந்த குச்சியால் அந்த வயரை கதவின் விளிம்பில் தட்டிவிட பிரியா அப்படியே சரிந்தாள். ஒரு நொடிக்குள் நடந்தது இதெல்லாம். பிரியா கீழே விழ நந்தினி அவளை தாங்க மகள் ஒட்டடை குச்சியில் அந்த
வயரை பிடித்து கொண்டு திரும்ப அப்போதுதான் ரிசப்ஷன் பெண் ஓடி வந்தாள். நந்தினி கோபமாக, இவ்வளோ நேரம் எங்கே போனோமா? அவள், மேம் உங்கள் ரூம்க்கு கரண்ட் வரல, அதான் எலக்ட்ரீஷியன் அண்ணாவுக்கு கால் பண்ண, எடுக்கலை, அதான் தேடி போனேன். எங்கே அவங்க? வயர் கீழே இருக்கு. அது கூட பார்க்காம எங்கே போனானுங்க? ஹெச்ஆர் ஏரியா மேனேஜர் எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லு. மேம் இது சாப்பாடு டைம், சீக்கிரம் எங்கள் ஹாஸ்டல் நர்ஸ் இருப்பாங்க, வர சொல்லு. என்னோட டிரைவர் வெளியே இருப்பாங்க, அவங்களையும் வர சொல்லுமா? எஸ் மேம் என்றபடி அவளும் வேகமாக ஓடினாள். அந்த நேரம் எலக்ட்ரீஷியன் கூடவே டாக்டர் ஒருவர் அங்கே வர, நந்தினி அதற்குள் வந்துட்டீங்களா? யார் தகவல் சொன்னாங்க என்றவள். ஆமா, யார் உங்களை அனுப்பினாங்க? ஈஸ்வர் சார் அனுப்பினார். அந்த ஒற்றை பதில் போதுமானதாக இருந்தது. ஈஸ்வரா என்று வாயடைத்து போனார் நந்தினி. மகிழுக்கு கரண் போனால் இங்கே எப்படியெல்லாம் தெரியும் என்று யோசித்தபடி வந்தவர்களிடம் வயிறை கொடுத்துவிட்டு கண் கலங்கி பிரியாவிடம் போனாள் அவள். டாக்டர் அவளை பரிசோதனை செய்தபடி, சாரி மேம், உள்ள வரதுக்குள் இவ்வளோ ப்ராப்ளம், எங்களை வாயில் செக்யூரிட்டி விடல. தீபக் சார் கால் பண்ணதுக்கு அப்புறம் அனுப்பியதால் தான் வந்த, அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதற்குள் தன் கூட வந்த எலக்ட்ரீஷியன் வயரை அப்புறப்படுத்திவிட்டு மடமடவென்று வேலையை பார்த்து சரி செய்தான். வாயில் காவலாளிலிருந்து இங்கே எதுவும் சரியில்லை என்று புரிந்தது நந்தினிக்கும் மகிழுக்கும். அவளுக்கு முதலுதவி செய்து அருகே இருக்க, அவசர முதலுதவி அறைக்குள் படுக்க வைக்க சற்று நேரத்தில் கண் விழித்தாள் அவள். நந்தினி அங்கே இருக்கும் செவிலியரை, இப்ப போங்க, நான் கூப்பிடுறப்ப வாங்க என்று சொல்லிவிட்டு, டாக்டர் பிரியா ஓகேவா? டாக்டர் எல்லாம் சரிதான், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நந்தினி எப்போ இவ்வளோ சரியான நேரத்தில் வந்தீங்க? டாக்டர் எலக்ட்ரீஷியன் பார்க்க. எலக்ட்ரீஷியன் சொல்ல தயங்க. நந்தினி பரவாயில்ல சொல்லுங்க, நம்பிக்கையான பொண்ணுதான். இங்க முன்னாடி நான் தான் கம்பெனி ஆரம்பித்த நாளிலிருந்து என் அப்பா, அவருக்கு பின்னாடி நான் தான் எலக்ட்ரீஷியன். இப்போ இருக்கிற ஜெனரல் மேனேஜர் தமிழ்மாறன் சார் என்னை வேணாம்னு துரத்திட்டு புது ஆளை போட்டாங்க. நானும் போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீபக் சார் இங்க வர சொன்னார். வந்ததும் ஒரு ஒர்க்கு கொடுத்தார். எல்லோரிடமும் என்னை காட்டி, இவன் இங்க முன்னாடி வேலை செய்தவன், கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் வயரிங் எல்லாம் மாற்றணும், இவனுக்கு தான் எல்லா கனெக்ஷனும் தெரியும்னு சொல்லி இங்க இருக்கும் எல்லா இடத்திலும் கம்பெனி ஓனருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி மற்ற யாருக்கும் தெரியாமல் கேமரா ஃபிட்டிங் பண்ணியிருக்கேன். மகிழ், கரண் போனாலும் தெரியுமா? தெரியுமா? அப்பாண்ணா கொக்கா என்று புன்னகை அவளுக்குள். உங்க பேர் என்னன்னா? அன்பு. ஏனோ அந்த பேரை கேட்டதும் அவளையும் அறியாமல் புன்னகை வந்தது. நந்தினி மகளையே பார்த்தாள். அன்பு, நல்ல வேலை, நான் கேமரா பார்த்துட்டே இருந்தேன். என்னடா நல்லா இருக்கிற வயரை கலெக்டானுங்க என்று. அந்த நேரம் தீபக் சார் கால் பண்ணி உடனே போன்னு சொன்னார். எனக்கு நான் வரதுக்குள் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல தீபக் சார் டாக்டரை சேர்த்து அனுப்பினார். வந்ததும் நான் மெயின் வயரில் வரும் மின்சார ஷாக் எவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்று யூகித்து அளவை குறைத்து விட்டு தான் உள்ளே வந்தேன். இல்லாட்டி இவங்க டெத் கன்ஃபார்ம் தான். நந்தினிக்கும் மகளுக்கும் ஒரே நேரத்தில் தீபக்கை நினைத்து பாவமாகி போனது. கண் முன்னாடி அவரின் மகள் உயிருக்கு துடிக்கிறப்போ எப்படி இருக்கும் என்று கூடவே நொடி கூட வீணாக்காமல் ஆட்களை அனுப்பியிருக்கும் அவரை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது என்றே தோன்றியது. நந்தினி புரியாமல், அப்போ இது ஆல்ரெடி பிளான் பண்ணின ஒன்னா? என்ன நடந்தது? ஆமாங்க மேடம், இப்போ உயிர் போறது ஒரு மின்னோட்டத்தின் அளவை பொறுத்தது. மிக குறைந்த அளவிலான மின்னோட்டம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் அதிக அளவிலான மின்னோட்டம் இதய துடிப்பை பாதித்து உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். யாரோ சொல்லின் கீழ் இங்க ஒர்க் பண்ற எலக்ட்ரீஷியன் அதிகப்படியான மின்னோட்டத்தை தான் பாய்ச்சி இருக்கான். நந்தினிக்கு புரிந்தது இது தனக்காக வைக்கப்பட்ட ஷாக் என்று. மகிழ் மட்டும் பிரியாவை அனுப்பாமல் இருந்தால் தன் நிலைமை. மகிழ் தன் அம்மாவை பார்த்து, அதெல்லாம் எதுவும் ஆக விட மாட்டேன் என்பது போல் பார்த்தாள். வந்தவர்கள் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். நந்தினி மகளையே பார்க்க அவளோ பிரியாவை நினைத்து கண்ணீருடன் நின்றாள். நந்தினி மகளை மெல்ல கட்டிக்கொண்டு, அவளுக்கு ஒன்றும் இல்லை, அழுகாதடா, நான் தான் கதவை தொட்டு இருக்கணுமா? எனக்கு ஒன்றுனா நீங்கள் பயந்துடுவீங்க, அதான் அவளை பிடிக்க சொன்னேன். பாவம், அவளும் பிடிச்சிட்டா, நான் அவளை அப்படி செய்ய வைத்திருக்க கூடாது என்றாள். பாப்பு, உனக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த குவாலிட்டி கண்ட்ரோலர் மூர்த்தி பண்ணினதுமா? மகளின் அறிவாளித்தனம் மனதுக்குள் மெச்சிக்கொண்டு இங்கே பிரியாவிற்கு பதில் மகள் இருந்தால் தன் இதயம் துடிப்பதையே நிறுத்தி இருக்கும் என்று புரிந்தது அவருக்கு. மகளை அணைத்து கொண்டாள். இவர்கள் இருவரும் ஒத்து போய் இப்படி பண்ணாவிட்டால் ஒன்றை ஷாக் அடித்து இறந்திருப்பேன், இல்லை மகிழ் தொட்டிருந்தால் பார்த்தே இறந்திருப்பேன். எப்படியோ போக போகும் உயிரை காப்பாற்ற இருவரும் போராடியதை உணர்ந்தவளுக்கு இருவரையும் நினைத்த பெருமை. கூடவே ஈஸ்வருக்கு ஒரு தீபக் போல் மகளுக்கு ஒரு பிரியா என்று. கூடவே, பாப்பு இங்க எதுவோ சரியில்லை, பார்த்து பத்திரமா இருக்கணும். சரிங்கம்மா. பிரியா முழிக்கவும் அவளை கட்டி கொண்டு, சாரிடி. அவளோ, நான் உயிரோட தான் இருக்கேனா? சாரிடி. எதுக்கு மென்டல் சாரி எல்லாம்? அதான் ஒன்றும் ஆகலையே.
ஆகியிருந்தா என்ன பண்ணுவ? மிஸ்டர் யமதர்மா, நீங்க என்னை கூப்பிட்டு வந்தது போல் என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அவர் ஒத்துக்காட்டி நானே பேயா வந்து கூட்டிட்டு போவேன். லூசு, பயந்துட்டேண்டினா என்ற மகிழ் அவளை கட்டிக்கொள்ள நந்தினி இருவரையும் பார்த்தபடி நின்றவர் பிரியாவின் தலையில் கை வைத்து, ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் வேணாங்க ஆண்டி. மகிழ், ஏன் யாரோ போல ஆண்டி சொல்ற? அத்தை சொல்லு. அவளோ நந்தினியை பார்க்க, தாராளமா அத்தைன்னு சொல்லு. ஓகேங்க அத்தை என்றாள் புன்னகையாக. நந்தினி டிரைவருக்கு அழைத்து பழரசம் வாங்கி கொண்டு வர சொல்ல சற்று நேரத்தில் அவர் வாங்கி வர நந்தினி தன் கையால் பிரியாவிற்கும் மகிழுக்கும் கொடுத்து அருந்த செய்தாள். பின் இருவரையும் பார்த்து டேக் கேர் என்று சொல்லிவிட்டு, ரொம்ப ரொம்ப கவனமாய் இருங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பிரியா, ஏய் நான் பாஸ் ஆகிட்டேன்டி. என்ன பாஸ்? என் மாமியார் மனசில் இடம் பிடிச்சிட்டேன். இனி எங்க காதலுக்கு தடையில்லை. அவளோ அவளின் வாயில் கை வைத்து, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இப்போ இது ரொம்ப முக்கியமா உனக்கு? ஒவ்வொரு விஷயமும் காரணம் இல்லாம நடக்காதாம். எனக்கு இந்த நிகழ்வு எனது எதிர்காலத்துக்கு பயன்படும். நமக்காக உயிரே கொடுக்க நினைத்த பொண்ணு இவள். நம்ம குடும்பத்துக்கு வந்த எல்லாரையும் எப்படி பார்த்துப்பா என்று என் மாமியார் உடனே காதலுக்கு சம்மதம் சொல்லிடுவாங்க. மகிழ், அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் என்றவள் அவளை கட்டி கொண்டு, என்னை மன்னிச்சிடு பிரியா, இவ்வளோ சீரியஸ் பிரச்சனை இருக்கும்னு யோசிக்கல. தொட்டதும் குச்சி வச்சு தட்டுனா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. விடுடி, உனக்கு கொஞ்சம் அறிவு கம்மின்னு எனக்கு தெரியும். அடியே, உன்னை சாவுன்னு அப்படியே விட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் என்று இருவரும் மாற்றி மாற்றி கலாய்க்க மகிழ் தன் தலையில் கை வைத்து, ஐயோ மறந்துட்டேனே என்று நினைத்து அவளின் காதுக்குள், இங்க கேமரா மாட்டியிருக்காங்க, அதனால என்ன? இப்போ நம்ம யாருன்னு தெரிஞ்சிடுச்சா? பைத்தியமே, இங்கே கேமரா வச்சிருக்கிறது உன் அப்பா. என்னது, ஏன் அப்பாவா? ஐயோ, இதெல்லாம் பார்த்துருப்பாரா? தீபக் மாமா மட்டும் இல்லை, என் அப்பா தாத்தா குடும்பமே கேட்டிருக்கோம். பிரியா, சரி விடு. ஏண்டி, இன்னைக்கு ஈஸ்வர் அங்கிள் என் அப்பா கிட்ட பேசிடுவார் என்னும் போதே அங்கே ஹரிஷ் வந்தவன் உங்களை யாருமா மேடம் ரூமுக்கு முன்னாடி போக சொன்னது என்றான் கோபத்தோடு. பிரியாவும் மகிழும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, நீங்க 2 பேரும் எனக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் 2 பேரும் பார்த்துக்கோங்க. மகிழ், சார், நாங்கள் சாப்பிட்டு சீக்கிரம் வந்ததால் கம்பெனியை சுற்றி பார்க்கலாம் என்று வந்தோம். அப்போ கரண்ட் வயர் கலண்டு கீழே இருக்கிறத பார்த்து சொல்றதுக்குள் அந்த மேடம் அங்கே கையை வைக்க போகவும் அவங்கள காப்பாற்றி விட்டாள். ஹரிஷ், இனிமே கண்ட இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது, சரியா? மகிழ், நாங்கள் உங்கள் ஓனர் அம்மாவை தானே காப்பாற்றியிருக்கோம். அதுக்கு நன்றி சொல்லாட்டியும் பரவாயில்ல, கோபமாக பேசுகிறீங்க சார். அவங்களுக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்க மேனேஜ்மெண்ட் இருக்கு, நாங்க இருக்கோம். உங்களுக்கும் நானா, அது ஏன் பொறுப்பு. இனி இந்த மாதிரி அதிக பிரசங்கி வேலையெல்லாம் செய்யக்கூடாது, சரியா என்று சொல்லிவிட்டு போக இருவருக்கும் இவனும் அந்த டீமில் ஒரு ஆள் என்று புரிந்தது. ஈஸ்வர் தீபக்கை கட்டிக்கொண்டு, அங்க இவ்வளவு நடக்கும், பிரியாவிற்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. சாரி தீபக், நம்ம பிரியாவை வர வச்சிடலாம். அதெல்லாம் வேணாங்க சார், மகிழ் பாப்பாக்கு துணைக்கு இருக்கட்டும் என்றவனோ தயங்க, என்ன தீபக் என்று ஈஸ்வர் பார்க்க, அப்போது உள்ளே வரலாமா என்று அண்ணாமலை வந்தார். தீபக் பயந்து அவரை பார்க்க அவர் அவனின் தோளில் கை போட்டு, நீ எப்படியோ அப்படியே உன் பொண்ணு. ஈஸ்வருக்கு ஏற்ற நீ, உன்னை போல் மகிழுக்கு ஏற்றவள் பிரியா. அவனோ, சார், என் பொண்ணு சின்ன பொண்ணுங்க சார், மன்னிச்சிடுங்க. அண்ணாமலை, பிரியா இனி எங்க வீட்டு மருமக, நீ அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம். முகிலன் படிச்சு முடிக்கட்டும், அப்புறம் இதை பேசிக்கலாம் என்றார். அவன் முழிக்க ஈஸ்வர் அவன் தோளில் கை போட்டு, இனி நீ எனக்கு மச்சான் தீபக், இந்த சேரு மோரெல்லாம் விட்டுடு, மாமன்னு கூப்பிடு என்றான் ஒரு மகிழ்வோடு. அப்படி எனக்கு வராதுங்க சார், நீ என்னமோ கூப்பிட்டுக்கோ. பிரியா இனி அவ எங்க வீட்டு இல்லை நம்ம வீட்டு பொண்ணு என்றான் உறுதியாக. அண்ணாமலை, சரி, இப்போ இந்த கரண்ட் ஷாக் நீ எதுவும் பண்ணிடாத, இவனுங்களை இயக்கமால கண்டுபிடிக்கணும், ஃபாஸ்டா இறங்குங்க என்றார் ஒரு அதிகாரத்தோடு. ஈஸ்வர் தலையாட்டினான். சலனம் 285. ஈஸ்வர் மாலையில் வீட்டுக்கு வந்தான். அங்கே அறையில் 5 துவைத்த ஆடைகளை மடித்து பீரோவில் அடுக்கி கொண்டிருக்க, மைடியர், என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? வெளியே விரித்து ஓடி வந்து கட்டி கொண்டு, என்னங்க வெளிநாடு போயிருக்கிறதா சொல்ல சொன்னீங்க, இப்போ வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு ஆஃபீஸில் வேலை இருந்துச்சு, அப்படி சொன்னாதான் நைட்டில் விட்டுருப்ப, இல்லாட்டி விடுவியா என்றவன் அவளின் முகத்தில் முத்தமிட்டபடியே, நான் போய் குளிச்சுட்டு வரேண்டி, நீ கிளம்பி ரெடியாயிரு. அதானே பார்த்தேன். என்ன பார்த்த? இப்போ மட்டும் நீங்க வர மாதிரி இருந்தா அடுத்த 325 நாளும் நான் விரதம் தான்.
அது என்ன 325 நாள், ஒரு வருஷத்துக்கு அடியே பைத்தியக்காரி, அது 365 நாள் டி. என்னை தான் உங்கள் அப்பா படிக்க வச்சாரோ. ஹலோ, அது ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு நைட்டு போய் சொல்லி விட்டுட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு இப்போது வருஷ கணக்கு ரொம்ப முக்கியம். ஃப்ராடு புருஷன் நீங்கள். எல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் அம்மனி. நான் எல்லாம் ஹரிச்சந்திரன் பரம்பரையாக்கும். அதில் சத்தமாக சிரித்து விட்டான் அவன். எதுக்கு போ சிரிக்கிறீங்க? ஹரிச்சந்திரன் யாரடி? ஒன்று அப்பனா இல்லை அண்ணனா? 2 பேரும் தான். நெஞ்சை பிடித்து அதி என்றான் அதிர்ச்சியாவது போல். நெஞ்சை பிடித்து உங்களை என்று அவனை அடிக்க அதை வாங்கியபடியே, உன் உடன்பிறப்பு உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலையா? என் அண்ணன் எனக்கு நேரில் வாழ்த்து சொல்கிறாரோ இல்லையோ, என் பேரில் கோவிலில் அர்ச்சனை பண்ணிடுவார். 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பார். தெரியுமா உங்களுக்கு? பாரு, என்னதான் நம்ம விழுந்து விழுந்து கவனித்தாலும் நம்ம அருமையெல்லாம் புரிகிறது இல்லையே ஈஸ்வரா. இப்போ என்ன புரியல எனக்கு? பின்ன ஒரு 400 ஓவா செலவு பண்ணி என்னோட 40 லட்சத்தை கீழே இறக்கிட்டாண்டியோ அண்ணன். வயசானாலும் இந்த புத்தியை மட்டும் மாற்றிக்கவே மாட்டீங்க இல்லையா? அவளை நெஞ்சில் கை வைத்து, இது என்னோட இடம், இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், அது உங்களுக்கு மட்டும்தாங்க. அப்புறம் நான் தான் என் அண்ணா வீட்டுக்கு போகிறதும் இல்லை பேசுகிறதும் இல்லையே என்றால் அவனை அணைத்து கொண்டே. போகாட்டியும் பேசாட்டியும் பெருமையாக பேசுறியே, நல்லா வாய்க்கிழிய. அவளின் மனமோ, பேச்சு குறை அஞ்சு, இப்படியே போனால் இது வேற மாதிரி சண்டையில் முடிஞ்சிடும், பிறந்த நாள் வேற மாதிரி ஆகிடும் அஞ்சு என்று எச்சரிக்க மெல்ல அவனின் இதழில் முத்தம் வைத்து, லவ் யூ, ஒன்றும் வேணாம் போடி. சில நேரங்களில் அன்புவை விட குழந்தைத்தனமாக தெரியும் தன் கணவனை எண்ணியவள் இறுக்கி அணைத்து, லவ் யூ, விடு, நான் குளிக்கணும். இப்போதும் அவன் சரியாகவில்லை என்று உணர்ந்தவள், ஏனுங்க? என்னடி, இந்த உலகத்தில் உங்களை விட யாரும் முக்கியம் இல்லை. இந்த பதில் பத்தலடி எனக்கு. எனக்கு என் அண்ணா அப்பாவை விட நீங்க தான் எல்லாமுமே. நம்பிட்டேன்டி. நான் என்ன அனுமாரா நெஞ்சை கிழிச்சு காட்ட? நம்புங்க, நீங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் என்று அவன் நெஞ்சில் முத்தம் வைக்க அவனோ அவளை வம்பிழுக்கும் விதமாக, அப்போ உன் மகனுக்கு என்ன இடம், நானா அவனா? வேகமாக அவன் காலில் விழுந்து, ஐயா சாமி, ஆளை விட்டுடுங்க, இதுக்கு மேலே இந்த பாடி தாங்காது. அவள் சொன்ன அழகில் சிரித்து விட்டான். மெல்ல அவளை தூக்கி, பையன் சொன்னதும் ஜகா வாங்குறடி. எனக்கு இந்த மாதிரி டாபிக் வந்தாலே பயமா இருக்குதுங்க. தயவு செய்து இனிமே இந்த நீயா நானா டாபிக் நமக்குள் வேணாமே. அப்போ அம்மனிக்கு என்னை விட பையன் முக்கியம். இதுவரை வாயடித்தவள் அதன் பின் வாயை திறக்கவில்லை. ஏனோ என் பையனை எதற்காகவும் விட்டு கொடுக்க அவள் வாய்களில் இருந்து வார்த்தைகள் வரவே இல்லை. என்னடி, அடிச்சு கூட கேட்பாங்க, வாயை திறக்க கூடாது அஞ்சு, உனக்கு நீயே சொல்லிக்கிறியா? எப்படித்தானோ வாயே திறக்காவிட்டாலும் தன் மனம் புரியும் கணவனை பார்த்து, எனக்கு எப்போடா மகளுக்கு கல்யாணமாகும்னு இருக்கு. ஏன் பாட்டி ஆகணும்னு ஆசையா? ஹலோ, நான் எதுக்கு பாட்டி ஆகணும்? என்னைக்கு இருந்தாலும் நான் பியூட்டி தான். அப்புறம் என் பச்சை பிள்ளைக்கு இப்போவே கல்யாணம் பற்றியெல்லாம் யோசிக்கிற? ஹலோ சாரே, நீங்கள் என்னை அழ வச்சு லவ்னு சுற்றினதும் உங்கள் மகள் வயசில் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிடி, இப்போ ஏன் அந்த டாபிக் பேசுகிற? ஒரு நாள் உங்கள் மகளிடம் அவளின் புருஷன் உனக்கு உங்கள் அப்பா முக்கியமா நான் முக்கியமா என்று அவள் புருஷன் கேட்குறப்போ அவள் என்ன பதில் சொல்லுவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கணும். அதுக்கு தான் என் மகள் உன்ன மாதிரி பயந்து பயந்து சொல்ல மாட்டா. என் அப்பா தான் முக்கியம்னு சொல்லுவா. அதை அவள் சொல்கிற அன்னைக்கு பார்ப்போம். இப்போ எனக்கு பிறந்த நாள், கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெல்ல அவளை அணைத்து, ஓ அக்காவை பாத்தியா? அடுத்த அக்காவா? ஆளை விடுங்க சாமி. ஏ பாத்தியா இல்லையாடி? ஓ என்றவள் பெண் அவளின் விரலை காட்டி, இது ஏன் அக்கா கொடுத்தது. இப்பவா? காலையில் இப்போ பாத்தியா எப்படி இருக்காங்கன்னு? ஒரு நாளைக்குள் என்ன மாறிடுவாங்க, அதே மாதிரி தான் இருப்பாங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ போய் உன் அக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு. ஏன் அக்காவுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? சொன்னதை மட்டும் செய்டி. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதிகாரம் எல்லாம் பண்ணக்கூடாது சரியா? சரிங்க மகாராணி, வேணும்னா காலில் விழட்டுமா? விழுங்க என்றால் சேலையை தூக்கி அருகே வந்து குனிந்தான். ஐயோ என்று துள்ளி குதிக்க, ஏண்டி, ஏனுங்க இப்படி பண்றீங்க? நான் சும்மா சொன்னேன் என்று நகர போனவளை பிடித்து, நீ ஒன்று கேட்டு நான் இல்லைன்னு சொல்வேன் நானா? அதுக்கு வாடி பேசாம என்றவன் தள்ளி போனவளை அருகே இழுத்து குனிந்து அவள் கால் தொட்டான். இதுதான் ஈஸ்வர். இந்த காதலுக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். அவளின் எண்ணமும் அதுதான். அவள் அவனின் உச்சந்தலையில் முத்தமிட்டாள். அவளின் விழியிலிருந்து நீர் சொட்டு சொட்டாக வடிந்தது. இன்னைக்கு நீ அழவே கூடாதுடி என்றவன் பின் அவளின் காலில் கை வைத்து அதை தூக்கி முத்தமிட்டான். நான் தான் கூறி கேட்டவள், நான் கேட்டா நீங்க விழணுமா? எனக்கு என் பொண்டாட்டி காலில் விழுறதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்காக எல்லாமுமா இருப்பவளின் கால் கூட பிடிக்காட்டி நான் என்ன ஆண்டி? இப்படியெல்லாம் பேச
பேசினா நான் மொத்தமும் அவுட் ஆகிடுவேன். ஆல்ரெடி உன் மொத்தமும் என்னிடம் அவுட்டு தாண்டி. பேசுறதுக்கு உங்களுக்கு சொல்லியா தரணும் என்று அவனை இடையோடு இருக்கியவள், நான் தான் இந்த உலகத்தில் கொடுத்து வச்சவ, என்ன மாதிரி எவளுக்கும் புருஷன் கிடைக்க மாட்டாங்க தெரியுமா என்றவள் அவன் கண்ணம் காது மூக்கு என்று முத்தமிட்டாள். இப்படியெல்லாம் பண்ணா அப்புறம் கோவில் போக முடியாதுங்க அம்மணி. கூடவே இப்படி காலை காட்டுனா அப்புறம் நான் இங்கேயே தான் குடியிருப்பேன். என்ன வயதானாலும் நீங்க மட்டும் எப்படி இப்படியே இருக்கீங்க? காதலுக்கு எதிரி வயசு என்னும் போதே டுர் என்று அன்புவின் சத்தம் கேட்டு இருவரும் தள்ளி நிற்க ஈஸ்வர் அஞ்சுவின் காலில் கீழே அமர்ந்த நிலையில் இருக்கவும் உள்ளே ஓடி வந்த அன்பு தன் அப்பா அம்மாவின் காலின் கீழ் அமர்ந்திருக்க பயந்த அன்பு வேகமாக ஓடி வந்தவன், அம்மா காலுக்கு என்ன ஆச்சு? ஈஸ்வர் இருந்தால் வாயே திறக்காதவன் அம்மாவுக்கு ஒன்று என்று நினைத்து மா என்றான் பயத்தோடு. அவனின் மா என்ற வார்த்தையில் ஒன்னும் இல்லடி என் தங்கம், அப்புறம் ஏன் இவர் இங்கு உட்கார்ந்திருக்கார் என்றபடி தன் அப்பாவை பார்த்தான். அந்த பார்வையில் ஈஸ்வருக்கு புன்னகை வந்தது. அதை காட்டிக்கொள்ளாமல் எழுந்து நகர போக அவன் நகண்டதும் குடுகுடுவென்று அன்பு ஓடி வந்து, அம்மா என்னாச்சு? ஒன்னும் இல்லடி மயிலு, அம்மா இடிச்சுக்கிட்டேன். அதான் அப்பா பார்த்தார். அவனோ கால் விரல் பிடித்து இங்கே அம்மா. அவன் குனிந்து கால் துடைத்து தரையில் அடித்து ஒண்ணுமில்லை என்றான் மழலை மொழியில். ஏனோ மகன் கீழே விழுந்தால் தரையில் ஓங்கி அடித்து, அம்மா அடிச்சிட்டேன், ஒன்னும் இல்லை நீ வா என்று அஞ்சு சொல்லும் வார்த்தையது. வேகமாக குனிந்து மகனை தூக்கி வைத்து உச்சந்தலையில் அத்தனை முத்தமிட்டவள், என்ன கண்ணா வேணும், பசிக்குதா உனக்கு? மா எப்போ ஹாப்பி பர்த்டே கேக் வெட்டுவோம்? அதான் அப்பா வந்துட்டாருல்ல, இனி வெட்டிடுவோம். ஐ ஜாலி என்றவன் முதலில் ஓட நினைத்து பின் தன் அப்பா இருக்கவும் மெல்ல நடந்து போய் பின் ஓடினான். அவன் போன பின், அதென்னடி நான் காலில் விழுந்தப்போ 2 முத்தம், அவனுக்கு மட்டும் அத்தனை முத்தம். அவன் வந்ததும் நீ என்னை மறந்துட்டல்ல. எங்க அவன் சின்ன பையனா நீங்க சின்ன பையனா? இப்போ சொல்லு எங்க 2 பேரில் என்னும் போதே சுதாரித்தவள் அவன் வாயில் முத்தமிட்டு, ஆளை விடுங்க, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க என்று ஓடியே விட்டாள். தன் மகனை விளையாட்டுக்கு கூட விட்டுத்தர இயலாதவள் அவள். ஒரு பெண் கணவனுக்கென்று ஒரு இடம், பிள்ளைகளுக்கென்று ஒரு இடம், குடும்பத்திற்கென்று உடன் பிறந்தவர்களுக்கு பெற்றவர்களுக்கென்று ஒதுக்கினால் அந்த தம்மா துண்டு இடத்தில் எவ்வளோ பேரை தான் வைக்கிறது என்றில்லாமல் எல்லோரையும் வைக்கக்கூடியவள் பெண் மட்டுமே. ஈஸ்வர் குளித்து கிளம்பி கீழே வர தயாராக அன்பும் அஞ்சுவும் இருக்க, ஈஸ்வர் ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? அப்பா எழுதிட்டியா இல்லையா? இல்லைங்கப்பா. போய் எழுது. படிக்கிற டிமிக்ஸ் ஊர் சுற்றுவது. நாங்கள் கோவிலில் இருந்து வரதுக்குள்ள எழுதினாதான் கேக் கட்டிங் உன்னை கூப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் ஈஸ்வர். அஞ்சு ஏனுங்க, என்ன ஏனுங்க, வாயை மூடிட்டு வாடி என்ற முறைக்கு அவள் மௌனமாய் கணவனின் பின்னால் போனவள் எங்கே திரும்பி பார்த்தாள். மகன் சோர்ந்திருப்பான், விட்டுட்டு வர கஷ்டமா இருக்கும் என்பதால் திரும்பாமலே நடந்து விட்டாள். வந்தவள் காருக்குள் ஏறும்போது, ஏங்க சின்ன பிள்ளைகிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? நான் பேசுறப்போ கண்டிக்கிறப்போ நீ பேசினா அவனுக்கு அது சரி தப்புன்னு எப்படிடி தெரியும்? அவன் கோபமாகி விட்டான் என்பதால் அவள் மௌனமாகிவிட்டாள். கோவிலுக்கு போய்விட்டு வந்த பின் அஞ்சுவின் பிறந்த நாள். பெரிதாக எதுவும் ஈஸ்வர் செய்யவில்லை, அதே நேரம் குறைவாகவும் பண்ணவில்லை. வழக்கம் போல் மாலையில் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் பெரிய கேக். தன் மனைவியை வெட்ட சொல்ல அவளோ கேக் வெட்டும் கத்தியை தன் மகனின் கையில் கொடுத்தாள். அவனோ சந்தோஷமாய் தன் அம்மாவை பார்க்க அவள் கணவனை பார்த்தாள். அவனும் பயத்தில் ஈஸ்வரை பார்த்தான். அவன் ஏனோ வராததால், அஞ்சு கண்ணா இங்க வா என்று அவளின் விரல் பிடித்தவள். நிலவா நீயும் ஒரு கைப்பிடி என்றவளுக்கு மகள் இல்லாதது ஒரு மாதிரி இருந்தது. மூவரும் சேர்ந்து கேக் வெட்ட எல்லோரும் வாழ்த்த அந்த நாள் இனிய நாளாக அமைந்தது அவளுக்கு.